வெள்ளை பூசணிக்காய் பச்சடி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் 200 கிராம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு நான் கல்லுப்பு போடுறேன். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இப்படி கொஞ்சம் அரை வேக்காடாக வெந்தால் போதும். பச்சை மிளகா ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சதை ஊற்றுறேன். ஊற்றிட்டு சீரை கழுவிட்டு இந்த தண்ணி ஊற்றி இவ்வளோதான் தண்ணி ஊற்றணும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வேகட்டும். இது நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. பச்சடிக்கு இப்போ அடுப்பை அமர்த்திட்டேன். நான் இப்போ தயிரை ஊற்றிட்டேன். புளிக்காத தயிர் தான் ஊற்றணும். ரொம்ப புளிப்பான தயிரெலாம் ஊற்றக்கூடாது. அவ்வளோதான், பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு தாளிச்சிட்டு காமிக்கிறேன். கடுகு போடலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கணும். மிளகா வத்தல் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். தாளிச்சதான் ஊற்றுறேன். வெள்ளை பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.